விண்கண்டாள் விண்வளைக்கும் வெங்கதிரும் தன் சுடரும் விளங்கக் கண்டாள் மண்கண்டாள் மண்வளைந்த மாகடலும் பேருயிர் மால்வரையும் கண்டாள் தன் கொண்ட வெண்டோட்டு தவள நெடுவரை கண்டாள் தனையும் கண்டாள் பண் கொண்ட வண்டாற்றும் பசுந்துளமோன் இவனெனவே பரவினாள் அப்படின்னுட்டு ஆரியப்ப புலவர் பாகவதத்தில் சொல்லியிருக்கார். அதில் சுவாமி நம்ம போன நாராயணிய தசகத்தில் பார்த்த அந்த மண்ணையும் விண்ணையும் காமிச்சத்தை இந்த பாசுரம் மூலம் சொல்கிறார். இப்போ நம்ம 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் 46 இந்த தசகத்தில் பார்த்துருக்கோம். இப்போ 7வது பார்க்கலாம். உஹசித் வனம் அம்புதி க்வச்சித் க்வச்சித் அப்ரம் குஹசித்ர சாதளம் மனுஜா தனுஜா க்வச்சித் சுரா தத்ருசே கிம்ன ததா த்வதானனே. அப்போ என்னென்னலாம் அந்த வாயில் பார்த்தா யசோதை அப்படின்றத தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ ஒரு இடத்துல வனத்தை பார்க்குறா, ஒரு இடத்துல வனம் ஆயிடுத்து, கடலை பார்க்குறா, அம்புதினா நிலம், அபரம்னா ஆகாயம், ரசாதளம்னா பாதாளம். அவள் இது எல்லாத்தையும் வேறு இடத்துல மனுஷாவில் பார்க்குறா, பாதாள உலகத்தில் பார்க்குறா. அசுரர்களும் தேவர்களும்னு என்ன விதத்தை தான் அவள் பார்க்கலை, இது எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 8வது ஸ்லோகம். கலசாம்புதி சாயினம் புனக பாவை குண்ட பதாதி வாசினம் ஸ்வபுரஸ்ச நிஜார்ப காத்மகம் கதிதா துவாம்ன ததர்ச சாமுகே. அப்போ அந்த யசோதை வாயில் பார்த்து அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டவராகவும் பரம வைகுண்ட பதவியில் வீற்றிருக்கிறவராகவும் தனக்கு முன்னே தாம் பிள்ளை வடிவனா அவர் இருக்கிறதையும் எத்தனை விதமாக தான் அவள் பார்க்கல. இதில் நம்ம முன்னையே பார்த்தோம், யசோதை தாயார் அவரை அவர் தான் திருமால்னுட்டு பல இடங்களில் அவங்களுக்கு தோணித்து. ஆனால் சுவாமி அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, மாயையால் மறைச்சுடுறார். தாய்ப்பாசத்தை தவிர வேறு எதையும் அவங்க நினைவில் வைக்காத, அதாவது காண்பிக்கிறார், அடுத்து மறைச்சுடுறார். இப்படி தான் தன்னுடைய லீலையை பண்ணிகிட்டே வர்றார் சுவாமி. அதே தான் இங்கேயும் நடக்கிறது. அடுத்து 9வது ஸ்லோகம். விகசத் புவனே முகோதரே நனு பூயோபி ததா விதானனஹ அனயா ஸ்புடம் ஈக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத். அப்போ உன்னுடைய வாயின புவனங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. விகசத் புவனே, அது மேலும் இன்னொரு முகமும் வாயும், அதில் உள்ள எல்லா உலகங்களும், அதில் உள்ள மறுபடியும் எல்லாமும் யசோதையும் நன்னா உத்து பார்க்கப்படுறா. யசோதையே தன்னை பார்க்குறா. அப்படி அவர் வாயில் இன்னொரு எல்லாம் தெரியறது. உலகத்தில் உள்ள முடிவற்ற தன்மையை ஜகதாம் பதேதனோத், இது எப்படி இந்த முடிவில்லாத தன்மை இருக்குன்றத அவளுக்கு விளக்கி காட்டியிருக்கிறே, இது என்ன ஆச்சரியம்னுட்டு சுவாமியை கேட்குறார் 9வது ஸ்லோகத்தில். அடுத்து தசம ஸ்லோகம். திருத தத்வதீயம் ததாக்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஸ்தனமம்பதி சேத் புபாசஜன் பகவன் அத்புத பால பாஹிமாம். அப்போது அத்புத பாலகா, அத்புத பாலன்னு அழிச்சுடுறார் பகவானே. அப்போ சித்த நேரம் தத்துவ ஞானம் பெற்ற தாயாரை புத்திர வாங்கியால் திருப்பி மோகமடைய வச்சிரு. ததாக்ஷணம், முதல்ல சித்த நாழி அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் புத்திர வாஞ்சியை கொடுத்துட்டார். அம்மா பால் கொடுன்னு மடியில் ஏறிண்டு அவளை மைக்கிட்டீர் இல்லையா, அப்படிப்பட்ட நீர் என்ன காத்தருளும் பாஹிமாம் அப்படிங்கிறார். இதோட நம்ம இந்த தசகத்தை 46வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ விஸ்வரூப தர்சனாய நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. அடுத்து 47வது தசகம். உரலில் கட்டுப்படுறது, உலூக பந்தனம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதை நம்ம தாமோதர லீலை அப்படின்னு சொல்லுவோம். தாயாராகப்பட்டவ கிருஷ்ண பரமாத்மாவை உரலில் கட்டினது. அதில் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏகதாத் அதி விமாககாரிணி மாதரம் சமுபேசித இவான் பவான் ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்ய பபிவான் பயோதரௌ. அப்போ ஒரு சமயம் தயிர் கடைஞ்சுட்டு இருந்த தாயார்கிட்ட போய் பால் குடிக்க நீங்கள் விரும்பினீங்க,
தயிர் கடையிறத நிறுத்திட்டு மடியில் ஏறிண்டு முளைப்பால் குடிச்சிங்க இல்லையா? அங்கமேத்திய பப்பிவான் பயோதரோ ஸ்தன்ய லோலுபதையா அப்படின்னு அவர்கிட்ட ஸ்தன்யபானம் பண்ணினீங்க இல்லையான்னு கேட்குறார் இந்த முதல் ஸ்லோகத்தில். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ உலூக பந்தனாய நமஹ.